பிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். கோவை கொடிசியா மைதானத்தில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வெற்றி தொடர்பாக இந்த முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கூட்டணி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். 40 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்பிக்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. இதனையொட்டி 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோவை கொடிசியா மைதானத்தில் தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இந்த விழா குறித்து சொல்லுங்க, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? சக்தி, திமுகவின் விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அமைத்து சிறப்பான வெற்றியை கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்ற 3 விழாக்களை முப்பெரும் விழாவாக கோவை கொடிசா மைதானத்தில் திமுக சார்பில் எடுத்து வருகின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மற்றும் 40 தொகுதிகளிலும் வென்ற எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். கோவை மண்டலம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் தங்களது அந்த வசம் வந்துவிட்டது என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கூட்டம் நடைபெறுவதாக கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் திமுக நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள நிலையில் இங்கே கோவையில் இந்த கூட்டத்தினை நடத்துவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதல்வர் ஸ்டாலின் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே கூட்டத்திற்கு வர இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடைக்கு வந்துவிட்ட நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் முதல்வர் வந்த பிறகு அவரது உரையை ஆற்ற இருக்கிறார். முப்பெரும் விழாவை ஒட்டி கோவை அவினாசி சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை கனரக வாகனங்கள் எதற்கும் அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கொடிசியா வளாகம் மட்டுமல்லாமல் அவினாசி சாலை முழுவதும் காவல்துறையினர் கண்காணிப்புக்குள் இருக்கிறது. பிரவீன், கனரக வாகனங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதே, அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்குதா? அதாவது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டை என கூறப்பட்டு வந்த நிலையில் தேர்தல் சமயங்களில் பாஜகவும் தங்கள் வசம் வந்துவிட்டதாக கூறிக்கொண்டிருந்தனர். இவ்வாறான சூழலில் மீண்டும் கோவை தங்கள் வசமே வந்துவிட்டது. அடுத்தடுத்த தேர்தல்களில், அதாவது உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலும் வெற்றி பெற்று கோவை மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதாக இந்த கூட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் பேசும்போது பார்த்தோம் என்றால் இந்த முப்பெரும் விழாவானது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் எனவும் 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் அதை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விழாவாகவும் இது பார்க்கப்படுகிறது என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோவையில் நடத்துவதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக இங்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் காரணமாக இங்கு இந்த கூட்டத்தை நடத்துவதாக மூத்த அமைச்சர்களும் தெரிவிக்கின்றனர். சக்தி, பிரவீன், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. இந்நிலையில் நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் திமுக ஏற்கனவே இலக்கு வைத்து வெற்றி பெற்றிருந்தனர். அதாவது 40 வெற்றி பெறுவோம் என அந்த ஒரு இலக்கு வைத்து வெற்றி பெற்றிருந்த சூழலில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இந்த வெற்றியும் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை இட்டிருக்கிறது என இந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுநர் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு அழுத்தமான ஒரு கருத்து கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவினர் நேரடியாக இந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டது என்பது திமுக கட்சி வட்டாரங்கள் மத்தியில் தாங்கள் ஏற்கனவே அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை இதுவும் காட்டுவதாக மூத்த நிர்வாகிகள் பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். கோவை கொடிசியா மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முப்பெரும் விழா தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் பிரவீன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.
ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.